ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு கருப்பு உளுந்து லட்டு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோட முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தோலோட இந்த மாதிரி எடுத்து சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு ஹெல்த்தியாக உங்களுக்கு இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரத்தில், அதாவது ஒரு பேனில் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ஒரு பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வாசனை, இப்போ நல்லா வாசனை வருது, நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சிவப்பு அவல், கட்டி அவல் தான் எடுத்திருக்கேன் நான். சிவப்பு அவல், வெள்ளை அவல், மாப்பிளை சம்பா, புட்டரிசி இல்லை நார்மல் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் போல். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பேனில், அந்த சூடான இருக்கிற அந்த பேனில் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்தால் போதும். இதை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி வறுத்தாச்சு. இப்போது அதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி இதை நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கொரு அப்படின்னுட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ஒரு கோல மாவு பதத்துக்கு கொருன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் லட்டு உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பாதி அளவுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி பாதி அப்படியே இருக்கட்டும். இது கூடவே நம்ம வெல்லம் சேர்த்து மறுபடியும் அரைக்க போகிறோம். இதுக்கு 1 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் 1 கப் தான் சேர்க்குறேன். நாங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1 கப் சேர்க்குறேன். நீங்கள் 1லேருந்து 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் மிக்சியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வெல்லம் உங்களுக்கு கட்டியாக பிடிக்காமல் நல்லா பவுடர் மாதிரி இந்த மாதிரி வரும். இப்போது இதையும் அரைச்சாச்சு. இப்போது இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றி எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம நெய் காய்ச்சி சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல நெய்யை சூடாக்கி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல நம்ம ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா சூடாக இருக்குது நெய். இப்போது ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லட்டு பிடிக்க நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. இப்போது இந்த மாதிரி லட்டு ஒரு 2-3 லட்டு பிடிக்கும் போதே உங்களுக்கு மறுபடியும் லட்டு பிடிப்பு வரல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா சூடாக்கி சேர்த்து மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். பாருங்கள், சூப்பராக ஒரு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2வது லட்டும் நான் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஒரு 2-3 லட்டு பிடிச்சிது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலை அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு மறுபடியும் நெய்யை சேர்த்து சூடாக்கிட்டு மறுபடியும் அதில் சேர்த்து மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி லட்டு எல்லா லட்டும் அதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. பிள்ளைங்க கேட்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.